ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் யூனிட் 9ல் பெண்கள் இயக்கங்களில் முக்கியமான குறிப்புகள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பற்றிய கேள்விக்கு தீர்வு காண பெண்கள் இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளில் பல நீரோடைகள் அப்போதான் நிறுவப்பட்டன. பெண்கள் இந்திய சங்கம் WIA மற்றும் அகில இந்திய பெண்கள் மாநாடு AIWC, அகில இந்திய பெண்கள் மாநாடு AIWC, பெண்கள் இந்திய சங்கம் WIA ஆகியவை தமிழ்நாட்டில் முக்கியமான சங்கங்களாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டின் முக்கியமான பெண் சங்கங்கள் எது அப்படின்னா WIAவும் AIWC, இது இரண்டும் தான் தமிழ்நாட்டில் முக்கியமான பெண் சங்கங்கள். அப்புறம் WIA 1917 அன்னி பெசன்ட், டோரதி, ஜினரா தாசா மற்றும் மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையார் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. மறுபடியும் இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின இந்த பெண்கள் மாநாடு, பெண்கள் சங்கத்துக்கு அப்புறமா அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க எல்லாம் இது கூட கேட்பாங்க யார் யார் இருந்தாங்கன்ட்டு. 1917 WIAல அன்னி பெசன்ட், டோரதி, ஜினராஜ தாசா மற்றும் மார்கரெட் கசின்ஸ் இவங்கெல்லாம் தான் சென்னை அடையாறு என்ற இடத்துல இவங்களால் தொடங்கப்பட்டது. அப்புறம் தனிப்பட்ட சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்களிக்கும் உரிமைகள், குழந்தை பராமரிப்பு மற்றும் பொதுமக்களின் பெண்களுக்கு பங்கு போன்ற பிரச்சனைகளை விவரிக்க சங்கம் பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் புல்லட்டிகளை வெளியிட்டது. இந்த சங்கம் இதெல்லாம் துண்டு பிரசுரங்களையும் புல்லட்டிகளையும் வெளியிட்டாங்க. அடுத்து இதற்கிடையில் WIA 1927 அகில இந்திய மகளிர் மாநாட்டை AIWC உருவாக்கியது. அகில இந்திய மகளிர் மாநாட்டை உருவாக்கிய ஆண்டு 1927 WIA தான் உருவாக்கினது. அப்புறம் மற்றும் பெண்களின் கல்வி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் பல்வேறு கொள்கைகளை செயல்படுத்தவும் பரிந்துரைச்சிச்சு. அப்புறம் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களின் பெண் விடுதலையும் ஒன்று. பெண் விடுதலையும் ஒன்று தான். பெரியார் EVR தலைமையில் சுயமரியாதையாளர்கள் பாலின சமத்துவத்திற்காகவும் பாலின உணர்விற்காகவும் பாடுபட்டாங்க. பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. இயக்கத்தில் பல பெண் ஆர்வலர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யார்? இந்த பெண்கள் இயக்கத்தில் பல ஆர்வலர்கள் இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், ருக்குமணி அம்மாள், அலர்மேல் மங்கை, தாயம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார் ஆகியோர் முக்கியமானவர்களாக இந்த சங்கத்தில் இருந்தாங்க. அடுத்து தேவதாசி என்று அழைக்கப்படும் கடவுளின் வேலைக்காரியாக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் அப்போ இருந்தது. கடவுளுக்கு செய்யும் சேவையாக கருதப்பட்டாலும் அது சீக்கிரமாகவே கெட்டுப்போய் விரிவான ஒழுக்கக்கேடு மற்றும் பெண்களை துஷ்பிரயோகம் செய்ய வழிவகுத்தது. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டத்தை வலியுறுத்தி பிரச்சாரத்தில் முன்னணியில் இருந்தாங்க. யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான சட்டத்தை வலியுறுத்தி பிரச்சாரத்தில் முன்னணியில் இருந்தாங்க. மதராஸ் தேவதாசிகள் அர்ப்பணிப்பு சட்டம் 1947 அரசாங்கத்தால் இயற்றப்பட்டது. மதராஸ் தேவதாசிகள் அர்ப்பணிப்பு தடுப்பு சட்டம் அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. அப்புறம் 1930ஆம் ஆண்டில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்டமன்ற குழுவில் மெட்ராஸ் மாகாணத்தில் உள்ள இந்து கோவில்களில் பெண்களை அர்ப்பணிப்பதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினார். இந்து கோவில்களில் பெண்களை அர்ப்பணிப்பதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். எந்த ஆண்டுன்னா 1930. அடுத்து பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இந்த மசோதா தான் அதுக்கப்புறம் தேவதாசி முறை மசோதா தான் சட்டமாக மாறியது.
பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இந்த மசோதா இந்து கோவில்கள் அல்லது பிற வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் பொட்டுக்கட்டு விழா சட்டவிரோதமானது என்று அறிவித்தது. இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு ஒப்பந்த திருமணம் செய்ய சட்டப்பூர்வ அனுமதி அளித்தது மற்றும் குறைந்தபட்ச 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்படி பண்ணால் 5 ஆண்டுகள் குறைந்தபட்சம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இந்த சட்டம். அடுத்து தேவதாசி முறைக்கு உதவிய மற்றும் உதவிய குற்றவாளிகளுக்கு அப்புறமா முத்துலட்சுமி அம்மையார் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள இந்து கோவில்களுக்கு பெண்களை அர்ப்பணிப்பதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினார். இந்து கோவில்களுக்கு பெண்களை அர்ப்பணிப்பது தடுப்பது மசோதாவை அறிமுகப்படுத்தினவர் முத்துலட்சுமி அம்மையார். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிடுச்சு இந்த மசோதா. அப்புறம் பொட்டுக்கட்டு விழா சட்டவிரோதமானது என்று தேவதாசிகளுக்கு ஒப்பந்த திருமணம் செய்து கொள்ள சட்டப்பூர்வ அனுமதி அளிப்பதுடன் குறைந்தபட்ச 5 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிச்சு. தேவதாசி முறைக்கு உதவிய மற்றும் உதவி குற்றவாளிகள் இந்த மசோதா சட்டமாக மாற 15 ஆண்டுகள் மேலே காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. முத்துலட்சுமி அம்மையார் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிப்பதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இந்த மசோதா பொட்டுக்கட்டு விழா சட்டவிரோதமானதுன்னு சொல்லுச்சு. அப்புறம் ஆண்டுகளுக்கு மேலே காத்திருந்தாங்க. இந்த சுருக்கமும் பார்த்துடலாமா? 19ஆம் நூற்றாண்டு இந்திய காலனித்துவ தலையீடு மற்றும் பகுத்தறிவாதத்தில் எழுச்சி காரணமாக இந்திய அறிவுஜீவிகள் மத்தியில் சுய பரிசோதனையை எதிர்கொள்வது இது இந்திய மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தது. தமிழ்நாட்டின் அச்சு இயந்திரத்தின் பெருக்கம் மதச்சார்பற்ற பண்டைய தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதற்கும் பரப்புவதற்கும் ஊக்கியாக செயல்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்கள் தமிழ் செவ்வியல் நூல்களை வெளியிட கடுமையாக உழைத்தனர். மாற்றம் தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் புத்துயிர் பெற்றது மட்டுமல்ல, அது நடைமுறையில் இருந்த சாதி படிநிலையை சவால் விடுக்கிறது. 1916 நிறுவப்பட்ட நீதி கட்சி நிறுவப்பட்டது 1916. சென்னை மாகாணத்தில் பிராமண அல்லாதோர் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துச்சு. சுயமரியாதை இயக்கத்தின் முன்னோடியாக பெரியார் ஈவேரா அடிப்படைவாதத்தை விமர்சித்து மக்களிடையே பகுத்தறிவை வளர்த்தார் ஈவே ராமசாமி அவர்கள். இறுதியில் தமிழ்நாட்டின் பகுத்தறிவு கருத்துக்கள் நவீன இந்திய அரசின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு ஒரு முன்மாதிரியாக மாறியது. நன்றி, வணக்கம்.